நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது ஆசட் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வழங்கும் கல்வி ஆலோசனை நிகழ்ச்சி. மாணவர்களை சரியான கல்வி பாதைக்கு அழைத்து செல்வதில் என்றென்றுமே மகிழ்ச்சி. அந்த வகையில் தலைப்புரட்டையை பற்றி அறிந்ததுண்டா? ஆங்கிலத்தில் டேட்போல் என சொல்வோம் இல்லையா? பயாலஜி மாணவர்களுக்கு இதை பற்றிய நல்லது ஒரு புரிதல் இருக்கும். தவளை குஞ்சு என்றும் சொல்வோம் இல்லையா? தவளை முட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய தவளை குஞ்சு முழுமையான முதிர்ச்சி அடைந்த தவளையாக இருக்காது. அது மீனையினுடைய தோற்றத்தை ஒத்த ஒரு தோற்றத்தை கொண்டிருக்கும். முன் உடம்பில் துடுப்பும் பின் உடம்பில் வாலும் இருக்கும். இப்போது இதைத்தான் ருடிமெண்ட்ரி ஸ்டேஜ் என சொல்வார்கள். இந்த ருடிமெண்ட்ரி ஸ்டேஜில் முதிர்ச்சி அடைந்த தவளைக்கான பயணத்தில் அந்த டேட்போல் இருக்கும். இந்த டேட்போல் தான் மிகவும் முக்கியமான முடிவை எடுக்கும். நான் மீனை போல இருக்கிறேனே, ஒருவேளை நான் நீரோட இருந்து விடுவேனோ என்ற முடிவை எடுத்தால் அந்த டேட்போல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீரில் தான் இருக்க முடியும். ஆனால் அதே வேளையில் இது என்னுடைய தற்காலிகமான ஃபேஸ் தான். நிரந்தரமாக நான் ஒரு தவளையாக முதிர்ச்சி அடைவேன். தவளையாகும் பொருட்டு என்னால் நீரிலும் வாழ முடியும், நிலத்திலும் வாழ முடியும், ஒரு ஆம்பிபியன் என்னால் மாற முடியும் என்று அந்த தலைப்புரட்டை ஒரு முடிவை எடுக்கும் பட்சத்தில் தான் அந்த தலைப்புரட்டையினுடைய தலையெழுத்து முடிவு செய்ய முடியும். ஆக இந்த ருடிமெண்ட்ரி ஸ்டேஜில் தான் மாணவர்களாகிய நீங்கள் இருக்கிறீர்கள். பள்ளி பருவத்தை முடித்துவிட்டு கல்லூரி பருவத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த ருடிமெண்ட்ரி ஸ்டேஜில் நீங்கள் தவளையாக இருக்க போகிறீர்களா, இல்லாவிடில் மீனாக இருக்க போகிறீர்களா, இல்லாவிடில் தவளையாகும் வல்லமை படைத்தும் நீரிலேயே வாழப் போகிறீர்களா என்ற முடிவை எடுக்கக்கூடிய இந்த ஸ்டேஜில் உயர்கல்வி குறித்த உங்களுடைய சந்தேகங்கள் அனைத்திற்கும் விளக்கமளிக்கும் பொருட்டு இன்றைய கல்வி ஆலோசனை நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கிறார் ஆசட் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியினுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் டாக்டர் முகமது ரிஸ்வான். அவருடன் இணைந்து உங்களுடைய உயர்கல்வி சார்ந்த சந்தேகங்களுக்கும் உயர்கல்வி முடித்து வேலைவாய்ப்பை பெறுவதற்கு என்னை நானே எப்படி மேம்படுத்திக் கொள்வது என்பது குறித்த உங்களுடைய கேள்விகளுக்கும் விடையளிப்பதற்காக, உங்களுடைய கேள்விகளை முன்வைப்பதற்காக நான் மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். இருந்தபோதிலும் உங்களுடைய சந்தேகங்களை நீங்களே நேரலையில் பேசி தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைத்தால் திரையில் தெரியும் அலைபேசி எண்ணிற்கும் அழைக்கலாம். So with no more delay, let's get into கல்வி ஆலோசனை நிகழ்ச்சி with டாக்டர் முகமது ரிஸ்வான். வணக்கம் சார். வணக்கம்மா. சொன்னது போலவே மாணவர்கள் மிக முக்கியமான மாற்றத்திற்கான பயணத்தில் இருக்கிறார்கள். இந்த மாற்றம் நிச்சயம் அவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பாதையில் வழிவகுக்கும் பொருட்டு நீங்கள் இன்று வருகை புரிந்திருக்கிறீர்கள் சார். ஸோ இந்த ஸ்டேஜில் உயர்கல்வி குறித்த மிக முக்கியமான முடிவை மாணவர்கள் எடுக்கும்போது எதையெல்லாம் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும்? அதாவது மிக அருமையாக சொன்னீங்க. என்ன ஸ்டேஜில் இருந்து நம்ம அதை அப்படியே இருந்துடாமல் அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம ஒரு வெல்த்தியாக டெவலப் ஆகணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் திங்க் ஒரு உயர்கல்வி ஆலோசனை நிகழ்ச்சி, அதாவது இந்த ப்ரோக்ராம் த்ரூ நம்ம மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்லக்கூடியது ஒரு சரியான கல்வியை சரியான இடத்துல படிக்கணும். அந்த கல்வி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணுறதாக இருக்கணும். வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடியதாக இருக்கணும். அவங்க தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறது. ஏன்னா படிப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி நமக்கு மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இப்போ உள்ள காலகட்டத்தில் இருக்குது. ஏதோ ஒரு டிகிரி படிச்சிடலாம். நமக்கு ரொம்ப நீங்கள் செலவு பண்ணாமல் படிக்கலாம், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணாமல் படிக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் காலேஜ் போகாமல் கூட படிக்கலாம். ஆன்லைன் டிகிரிஸ் அதெல்லாம் நிறையா வந்துடுச்சு இல்லையா? பட் என்ன தான் இருந்தாலும் அது நமக்கு நாளைக்கு ஒரு ஆஃப்டர் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அது எந்த மாதிரி ரிசல்ட்டை நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய மாணவர்கள் இன்றைக்கி இந்த கல்வியை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு குழப்பம் மனநிலை இருக்கக்கூடிய ரீசன் என்னென்னா, ஏற்கனவே முடித்த மாணவர்கள் ஒரு சரியான வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு இருக்காங்க. அப்படியே வேலைவாய்ப்பு இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய சேல்ரி இல்லை, அப்படி எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறது இருக்காங்க. பட் பேரண்ட்ஸை பொறுத்தளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது அது வசதி படைத்தவர்களோ வசதி இல்லாதவர்களோ யாராக இருந்தாலும் சரி, ஒரு கல்வி அப்படிங்கிறது நாளைக்கு என்ன ஒர்க், என்ன நிலையில் என்ன ஜாபுக்கு போகிறதாக இருந்தாலும் ஒரு சரியான ஒரு நேர்மறையான சிந்தனை, ஒரு பாசிட்டிவ் தாட் வரணும். ஒரு பழக்க வழக்கங்கள் நம்ம ஒரு பங்க்சுவாலிட்டிலேருந்து, ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்லேருந்து, ஒரு ட்ரெஸ் கோட்லேருந்து, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஒரு தரக்கூடிய அதாவது பொருளாதார மேம்பாடு அதையும் மீறி ஒரு தனி மனித ஒழுக்கத்துக்கு, ஒரு இண்டிவிஜுவலுடைய டிசிப்ளினை டெவலப் பண்ணுறதுக்கு கல்வி மிக முக்கியம் தேவை அப்படிங்கிறத எல்லாருமே உணர்ந்துருக்கிறோம். அது பேரண்ட்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், காலேஜ் சைடு எல்லாருமே எல்லா தரப்பு மக்களுமே சரியான ஒரு ஸ்கூல், ஒரு சரியான ஸ்கூலாகவோ இல்லை சரியான காலேஜ்லேயே விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. இதில் உங்களுக்கு இந்த ஸ்கூல் எஜுகேஷன் தென் அந்த ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கும்போது, இப்போ நீங்கள் ஸ்கூலில் நம்ம ஒரு எல்கேஜி சேர்க்குறோம் பசங்களை, இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஏதாவது மாற்றுறீங்க அப்படின்னா
அது வந்து நம்மளுடைய சாய்ஸாக இருக்கும். ஸ்கூலில் சேர்க்குறது பேரண்ட்ஸோட சாய்ஸ். நீங்கள் நம்ம குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு நம்ம நியர்பை இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலாக இருக்குது, இது ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல், இங்கே ஏசி இருக்குது, எல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு டாப் ஸ்கூலு அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிவிட்டு ஸ்கூலில் வந்து நம்ம பசங்களை குழந்தைங்கள சேர்க்குறப்ப நம்ம அட்மிஷன் பண்ணுவோம். பட் இதுவே அந்த ஒரு 12th வரை முடிச்சுட்டு தென் காலேஜ் போகும்போது யார் அந்த ஆப்ஷன் சூஸ் அப்படிங்கிறது வந்து மேஜராக அந்த ஸ்டூடெண்ட்டே சூஸ் பண்ண முடியும். என்ன படிக்கலாம், அது எங்கே படிக்கலாம், எதை படித்தா நமக்கு வேல்யூவாக இருக்கும். ஏன்னா ஒரு சில மாணவர்கள்லாம் வந்து அந்த பள்ளி பருவத்திலே நம்ம இதை தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனில் இருப்பாங்க. நான் பைலட்டு தான் ஆகணும், நான் ஐஏஎஸ் ஆகணும், இல்லை டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியரிங் ஆகணும் அப்படின்னு ஒரு சில மாணவர்களுக்கு வந்து ஒரு பேசிக்லேயே ஸ்கூல் ஸ்டடீஸ்லேயே வந்து ஒரு ஆர்வம் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஏன்னா இன்னொரு ஸ்கூல் ஒரு பள்ளி கல்விக்கும் கல்லூரி கல்விக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, பள்ளி கல்வி கம்பல்சரி, தெர் இஸ் நோ ஆப்ஷன். நீங்கள் எல்கேஜிலேருந்து 12th வரை கம்பல்சரி படித்து தான் ஆகணும், அதை ஒன்றும் ஸ்கிப் பண்ண முடியாது. பட் ஹையர் எஜுகேஷன் பொறுத்தளவு நிறைய ஆப்ஷன்ஸ், அதாவது நிறைய என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சாய்ஸ் இருக்குது. ஒன்று இது எடுக்கலாம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுக்கலாம், இல்லை உங்களுக்கு ஏவியேஷன் எடுத்து படிக்கலாம், இல்லை டாக்டர் ஆகலாம், இல்லை இன்ஜினியர் ஆகலாம், இல்லை ஹெல்த் சயின்ஸ் போகலாம். எந்த துறை விரும்புகிறாங்களோ அந்த துறைக்கு அவங்க போக முடியும். அப்போ இங்கே வந்து நிறைய சாய்ஸ் இருக்குது. அப்படிங்கிற போது இந்த 12th முடித்து வரக்கூடிய +2 முடித்து வரக்கூடிய மாணவர்கள் வந்து இதை எப்படி செலக்ட் பண்ணணும், அதாவது உயர்கல்வியை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறது, எப்படி எடுத்தால் அவங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஃப்யூச்சர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பேரண்ட்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடச்சிருக்காது. பட் அவங்க எப்படியாவது நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்டடீஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், எதிர்காலம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு மாணவர்களுக்கு வந்து நிறைய நீங்கள் வந்து ஒரு சொத்து ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் சேர்த்து கொடுத்தா அவங்க ஃப்யூச்சரில் பொழைச்சிப்பாங்களா, எதிர்காலம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. பட் அதே ஒரு சரியான கல்வியை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க எதிர்காலம் நல்லாயிருக்கும். ஒரு சரியான ஒரு படிப்பை படிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அதாவது ஒருத்தர் முடிவு பண்ணி ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சரியாக படித்து சரியான இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா அடுத்து அவரை பேஸ் பண்ணி அவர் டோட்டல் ஃபேமிலியே வந்து அந்த மொத்த குடும்ப தலையெழுத்தே மாற்றுற அளவுக்கு வல்லமை இருக்குது அந்த கல்விக்கு. அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அது செய்யக்கூடிய தவறுகள் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து சொல்லலாம். ஒன்று வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் நல்லாயிருக்கும், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் தியரி நல்லா பண்ணுவாங்க, ஒரு சில மேத்ஸ் நல்லா பண்ணுவான், ஒரு சில பேர் சயின்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி அவங்களோட ஹையர் ஸ்டடீஸை வந்து அவங்க செலக்ட் பண்ணலாம். ஒன் திங். அண்ட் முக்கியமாக தவிர்க்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு எடுக்கிறது, இல்லை ரிலேட்டிவ்ஸ் இதை வேண்டான்னு சொல்கிறாங்க, சொந்தக்காரவங்க வந்து இதை படிக்க சொல்கிறாங்க, இதெல்லாம் விட்டுட்டு ஏன்னா ஒருத்தருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அவரை தவிர யாருக்கும் தெரியாது, அவருக்கு தான் பெஸ்ட்டாக தெரியும். சஜஷன் அப்படிங்கிறதுங்கிறது ஒரு அறிவுரை அப்படிங்கிறது நம்மளுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்க வேணால் மேபி இருக்கலாமே தவிர எனக்கு என்ன வேணுங்கிறது என்னை தவிர இன்னொருத்தருக்கு எப்படி தெரியும், எனக்கு தான் சரியாக தெரியும். எனக்கு மேத்ஸ் வருமா வராதா, நான் ஒரு ஆவரேஜாக இல்லை நல்லா பண்ணுவேன்னா, ஒரு சரியான ஒரு 90% என்னால் போக முடியுமா இல்லை பார்டரா அப்படிங்கிறது எனக்கு தானே தெரியும். நீங்கள் வேணால் கூட இருந்துக்கிட்டு இல்லை நல்லா தான் படிப்பான்னு சொல்லலாம், அவர் இல்லை இவருக்கு செட் ஆகாதுன்னு சொல்லலாம். பட் எனக்கு தெரியும் என்னங்கிறது. ஸோ இந்த ரிலேட்டிவ்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறாங்க இதெல்லாம் விட்டுட்டு நமக்கு எதில் ஆர்வம் இருக்குது, நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நமக்கு எது பிடிச்சிருக்கு, ஒரு விஷயம் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா அது முழுசாக அதனுடைய முழுமையான அறிவு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கல்வியை செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் க்ரோத் அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதாவது ஒரு சாதாரண என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு சாதாரண வந்து ஒரு கூலி தொழிலாளியுடைய ஒரு பையன் வந்து சரியான ஒரு கல்வியை சரியான இடத்துல படித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதோடைய லைஃப் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். அப்போ ஒருத்தர் வந்து அந்த டிசிஷன் சரியாக எடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து என்ன ஆகிடும், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த வகையில் படிப்பு அப்படிங்கிறது மிக மிக முக்கியம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் அதை காலத்திற்கேற்ற தொழிற்கல்வி என்ன, அதை எங்கே படிக்கணும், அதை படித்தா என்ன மாதிரி வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் த்ரூ நிறைய மாணவர்களுக்கு வந்து நம்ம வழிகாட்டியிருக்கிறோம். தொடர்ந்து பல வருடங்களாக ஒரு 5 to 6 இயர்ஸாக வந்து நம்ம இந்த புதுமையான தொழிற்கல்வியை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம் News7 தொழிற்கட்சி வாயிலாக. பட் இதன் மூலமாக நிறைய மாணவர்கள் வந்து படித்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல சேலரியில்
ஒரு மோர் தென் 1 lakh சேலரி வாங்குறவங்க, இன்னும் சொல்லப்போனால் மந்த்லி ஒரு 4 to 5 lakhs சேலரி வாங்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஓகே சார், ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். கள்ளக்குறிச்சியிலிருந்து ரமேஷ், வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன சார் கிட்ட கேட்கல? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்க் கம்மி தான் சார் எடுத்துருக்கேன், 12th 20 தான் எடுத்துருக்கேன். இப்போ அந்த மார்க்கு இந்த மாதிரி கோர்ஸ்லாம் எடுக்க முடியல. நம்ம காலேஜில் என்ன? சரி, நீங்கள் ப்ரோக்ராம் பாருங்கள், நான் சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த மார்க் கம்மியாக தான் சார் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பெருசாக ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஏன்னா நிறைய ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து நீங்கள் 55%, 60% மார்க் எடுத்திருந்தாலே போதுமானது. அதுவும் நிறைய மாணவர்கள் வந்து ஸ்கூலில் வந்து நீங்கள் இருந்த அட்மாஸ்பியர், என்விரான்மெண்ட் படித்து நீங்கள் ஒரு மார்க் எடுத்ததுக்கும், இதே வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டிலேயோ காலேஜ்லேயோ நீங்கள் போய் படிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், அட்மாஸ்பியருக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கோர்ஸ் படிக்கும்போது நல்ல நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண தாராளமாக முடியும். என்ன எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், நான் பார்டரில் தான் சார் பாஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு மேத்ஸ் ஈக்குவேஷன்ஸ்லாம் வராது அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த உங்களுக்கு ஒரு சில டிகிரிஸ்லாம் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக வரவங்க, கேம்பஸ் இன்டர்வியூவில் டாப் எம்என்சியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன படிக்க விரும்புகிறீங்களோ அது மிக ஆர்வத்துடன் நிறைய விஷயங்கள் அது தெரிஞ்சுட்டு நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வந்து என்னென்னா, ஓரளவு ப்ராக்டிக்கல் ஓரியன்ட், உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட், இப்போ வந்து பார்டரில் தான் சார் நான் மார்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு 2-3 முக்கியமான துறைகளை பற்றி நம்ம பேசுவோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அது ரெலவெண்ட்டாக டவுட் இருந்தால் நீங்கள் வந்து திரும்ப கூட கால் கனெக்ட் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். ஓகே சார், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க மாணவர்கள் நிகழ்காலத்தை கணக்கில் கொள்ளாமல் எதிர்காலத்தில் ஒரு 10 years growth மனசில் வச்சு கோர்ஸ் சூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க சார். அதுவும் இல்லாமல் 3 தொழிற்கல்வி வளர்ச்சியை தரக்கூடியதாக இப்போது இந்த காலருக்கு நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க. ஸோ அந்த தனித்துவமான அந்த 3 தொழிற்கல்வி பற்றி. எஸ், அதாவது அசட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய டிகிரி ப்ரோக்ராம்ஸ். இந்த டிகிரி அப்படிங்கிறது நாட் ஓன்லி த +2 முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு 10th முடித்த மாணவர்கள், இல்லை ஏற்கனவே டிகிரியோ இன்ஜினியரிங்கோ பிஇ பிடெக் முடித்த மாணவர்கள், பாலிடெக்னிக்கில் வந்து ஒரு டிப்ளமா முடித்த மாணவர்கள் எல்லாருக்குமே அவங்கவுங்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி கோர்சஸ் வந்து அவைலபிள். ஒரு 10th முடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு 3 year டிப்ளமா பண்ண முடியும். அது ஒரு 3 year டிப்ளமா பாலிடெக்னிக்கில் அவங்க முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு டிகிரியில் டைரக்ட் செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரி பண்ண முடியும். ஏற்கனவே நான் வந்து ஒரு பிகாமோ பிஇ பிடெக் இன்ஜினியரிங் ஏதாவது முடிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க ஒரு எம்பிஏ ப்ரோக்ராமோ எம்எஸ்சியோ வந்து பண்ண முடியும். இப்போ அவங்கவுங்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் வந்து அவைலபிள். ஸோ அதில் வந்து இப்போ அசட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய முக்கியமான துறைகள் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு சில படிப்புகள் வந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டிகிரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெர் இயருக்கே வந்து சில ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மட்டும்தான் வெளியில் வராங்க. ஒன் திங். அண்ட் இதுக்கு அதிகமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிடையாது, டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அண்ட் முக்கியமாக வந்து குளோபல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். குளோபல் அப்படிங்கிறது என்னென்னா, வெளிநாட்டில் வந்து வேலை வாய்ப்புகள். அதே மாதிரி வந்து நாட் ஓன்லி ஒரு நம்ம சென்னையில் மட்டுமே ஒர்க் பண்ணணும், கோயம்புத்தூரில் மட்டுமே ஒர்க் பண்ணணும், தமிழ்நாட்டில் மட்டுமே வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே இந்தியா நேஷ்னல் லெவலில் ஒர்க் பண்ண முடியும், இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒர்க் பண்ண முடியும். நம்ம சொந்தமாக ஒரு தொழில் தொடங்க முடியும், ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ நாள் நம்ம ஒருத்தர்கிட்டயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க முடியும், ஒரு எம்ப்ளாயாக நம்ம இருக்க முடியும். ஒரு 5 to 10 years நான் ஒர்க் பண்ணிட்டேன் சார், நான் வந்து ஒரு நாலேஜ் டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐ வாண்ட் டு பிகம் ஒரு என்டர்ப்ரனர். நான் ஒரு சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம மாணவர்களுக்கு வந்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் தெரியறதில்ல. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியும் போது நம்ம போய் ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்குறது அப்படிங்கிறது தவிர நம்ம ஒரு 40-50 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தர முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து நிறைய துறைகள் வந்து அதில் இருக்குது. அண்ட் முக்கியமாக எப்போதுமே படிப்பு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட துறையில் மட்டுமே ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு மல்டி ஸ்கில் பர்சனாலிட்டியாக, நான் இதை படிச்சிருக்கேன், நான் இதில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறது இல்லாமல் எனக்கு இந்த செக்டாரில் ஒர்க் பண்ண முடியும், எனக்கு இந்த நாலேஜ் இருக்குது, இன்னும் 2-3 நாலேஜ் இருக்குது. அதாவது எப்படி நம்ம சாதாரண சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு மொபைல், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கும்போது எவ்வளோ ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். அதில்
எவ்வளோ மெமரிக்கு இருக்கும், அது கிளாரிட்டிஸ் எப்படி இருக்கும், பேட்ரி பவர், எவ்வளோ ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆனால் டக்குன்னு ஒரு கவனக்குறைவாக கீழே போட்டால் அது முடிஞ்சிச்சு, நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான ஃபோன் வாங்கி வச்சுருந்தாலும். பட் நம்ம படிப்பு அப்படிங்கிறது ஒரு லைஃப் லாங் நம்ம கூட வரப்போகிறது. அதாவது நம்மளுடைய இமேஜ், ப்ரெஸ்டீஜ் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன், என்னைய இந்த சமூகத்துக்கு நான் யார் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன். எஸ், எப்படின்னா அவர் டாக்டர், அவர் இன்ஜினியர், இவர் சேஃப்டி ஆஃபீஸர், இவர் சேஃப்டி இன்ஜினியர், இவர் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு நம்ம என்ன படிச்சிருக்கோமோ, என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதை தான் நம்மளுக்கு உண்டான அடையாளமாகவும் இருக்கும். அதை தரக்கூடிய இந்த கல்வியை அப்போ நம்ம ஒரு சாதாரண ஒரு மொபைல் ஃபோன், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம், அதே மாதிரி ஒரு கல்வியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும், அதில் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ண வேண்டியது மிக முக்கியம். ஸோ அதில் அசெட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய முக்கியமான துறைகள் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், ஏவியேஷன், ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், தென் பேங்கிங், ஃபினான்ஸ், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். ஸோ இதில் இந்த துறைகளில் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், இந்த துறைகளில் யூஜி அண்ட் பிஜி, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ். இப்போ நீங்கள் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் எடுத்தீங்க அப்படின்னா அதில் டிகிரி, பிபிஏ, எம்பிஏ, இந்த மாதிரி. அதே பிகாமில் பேங்கிங் ஃபினான்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. தென் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், எம்பிஏல பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் ப்ரோக்ராம். தென் ஏவியேஷனில் பிஎஸ்சி ஏவியேஷன், பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், தென் எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் பிஎஸ்சி, எம்எஸ்சி, தென் எம்பிஏ ப்ரோக்ராம். ஸோ இந்த ஒரு சில இந்த எம்பிஏ ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். இப்போ எம்பிஏ மாஸ்டர் ப்ரோக்ராம்னாங்களே உங்களுக்கு 2 இயர்ஸ் படிக்கணும். பட் இது நம்ம இப்போ அசெட்டில் எப்படி இதை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா 1 இயர் ஆன் கிளாஸு, செகண்ட் இயர் கம்ப்ளீட்டாகவே ஆன் ஜாப். அதாவது நீங்கள் செகண்ட் இயர் ஃபுல் டைமாகவே ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ ஒர்க் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு ஸ்டைஃபண்ட் சேல்ரி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இந்த ஸ்டடீஸில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ஏவியேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுமே கூடுதலாக வேறு அடிஷ்னல் டிப்ளமாஸ் வேறு என்னென்ன பண்ண முடியுமோ, வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்ண முடியும். அதாவது இந்த 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் நீங்கள் அந்த ஜேர்னி அசெட்டில் நீங்கள் படிக்கும்போது என்னென்ன நாலேஜ் எல்லாம் கொடுத்தா நீங்கள் ஒரு 100% எக்யூப்டாக ஒரு எம்என்சி டாப் ஒரு கம்பெனிஸில் ஒரு இன்டர்வியூ வச்சா நீங்கள் உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ, உங்களால் செலக்ட் ஆக முடியுமோ. ஸோ அந்தளவுக்கு இந்த டிகிரி ப்ரோக்ராம்ஸில் எல்லாத்துக்குமே பக்காவாக ட்ரைன் பண்ணி அனுப்புவாங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க, கடலூரிலிருந்து விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ், உங்களுடைய கேள்வி என்ன சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார், நான் இப்போ 12th முடிச்சிருக்கேன் சார், பிஸ்னஸ் மேக்ஸ் குரூப் சார். வெரி குட். இப்போ 375 எடுத்தேன் சார் இப்போ மார்க்கு. எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை சார். ஓகே. ஆனா எங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த லாஜிஸ்டிக்ஸ் துறை இருக்கு, சோ நீ பிசினஸ் பண்றதா இருந்தாலும் இந்த குரூப் எடுத்துட்டு நீ படிச்சுட்டு உன் பிசினஸ பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இந்த லாஜிஸ்டிக்ஸ் படிச்சா என்ன ஸ்கோப் இருக்கும் சார்? ஸோ என் ரிலேட்டட் என் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா சார்? ஓகே, குட். நீங்கள் ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12th காமர்ஸ் குரூப் இல்லை பிஸ்னஸ் மேத்ஸ் இந்த மாதிரி எடுத்து முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் +2 மேற்கொண்டு வேறு என்ன படிக்கலாம் அப்படிங்கும்போது நீங்கள் நிறைய மாணவர்கள் இந்த காமர்ஸு இந்த மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் குரூப் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில கல்வியை மட்டுமே அதிகமாக தேர்ந்தெடுக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஒரு காமர்ஸ் பேக்ரவுண்ட் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க ஒன்லி பிஏ எக்கனாமிக்ஸ், பிகாம் ஜென்ரல், பிபிஏ ஜென்ரல் இந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒரு மனநிலை இருக்கும்னா, ஸோ நம்மளால் ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் எல்லாம் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஒரு காமனான ஜென்ரலான கோர்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் அஸ் பர் த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ரூல் படி ஒரு சில ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் நீங்கள் எந்த குரூப் எடுத்திருந்தாலுமே, பிஸ்னஸ் மேத்ஸ், அதாவது அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ், வொகேஷ்னல் குரூப் இந்த மாதிரி எந்த குரூப் எடுத்திருந்தாலுமே நீங்கள் எடுக்க முடியும். ஸோ அதில் நீங்கள் குறிப்பாக கேட்கக்கூடிய இந்த பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிற டிகிரி அப்படிங்கிறது +2 நீங்கள் எந்த குரூப் எடுத்தாலுமே ஜாயின் பண்ணலாம். ஒன் திங், அது 3 இயர் டூரேஷன், 3 வருஷம் படிப்பீங்க, 1 இயருக்கு 2 செமஸ்டர் வரும். இந்த பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்
தென் ஒரு பிகாம் ஜென்ரல், ஒரு பிபிஏ ஜென்ரல், இதுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன சார் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பிகாம் ஜென்ரல் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அதில் அக்கௌண்டிங், ஃபினான்ஸ், தென் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், இதெல்லாம் ஜென்ரல் சப்ஜெக்டாகவே நீங்கள் படிப்பீங்க. அதே மாதிரி ஒரு பிபிஏ ஜென்ரல் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஹெச்ஆர், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், தென் உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன்ஸ், இந்த மாதிரி ஜென்ரல் பிபிஏல கவர் ஆகும். ஓகே, பிகாம், தென் ஜென்ரல் பிகாம், ஜென்ரல் பிபிஏ. தென் வாட் அபவுட் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் நம்ம பார்க்கும்போது, ஸோ இதில் நீங்கள் ஏற்கனவே படித்த அந்த ஜென்ரல் பிகாம் பிபிஏல இருக்கக்கூடிய காமனான சப்ஜெக்ட் லைக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஆர் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட், அக்கௌண்டிங், எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுமே இதில் கவர் ஆகிடும். அது அல்லாமல் கூடுதலாக ஒரு சில முக்கியமான ஒரு துறைகளை பற்றி படிப்போம். துறைகள் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் இதை படித்தா இங்கே வேலை கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி கற்றுக்கிறது, அதில் என்னென்ன இருக்குது, அதை எப்படி நம்ம பண்ணலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸில் வந்து எப்படி ஹவு டு ஒர்க் பண்ணுறது, இல்லை நான் நாளைக்கு வந்து நீங்கள் அவர் கேட்ட மாதிரி நான் வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கும்போது ஹவு கேன் ஐ ஸ்டார்ட் த பிஸ்னஸ், அதுக்கு உண்டான லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன இருக்குது. அதாவது நம்ம ஒரு ஃப்ரெஷராக டிகிரி முடித்த உடனே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நாட் பாசிபிள். பட் அப்போ என்ன பண்ணணும், ஒரு 5 to 10 years மினிமம் வந்து ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு ஆர்கனைசேஷனில் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ அவங்க கீழே ஒர்க் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், நிறையா தெரிஞ்சுக்கணும், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாம். இது ஒரு சான்ஸ். பட் இந்த பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கில் நாட் ஓன்லி த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மட்டும் இல்லாமல் நிறைய முக்கியமான மிகப்பெரிய துறைகள், உதாரணத்துக்கு இ-காமர்ஸ், தென் ஷிப்பிங் பிஸ்னஸ், ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட், கஸ்டம்ஸ் லா, கஸ்டம்ஸ் ப்ரொசீஜர், இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே அதில் வந்து படிப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படின்னாலே உங்களுக்கு மோர் தென் ஒரு 6500 கம்பெனிஸ் மேலே சென்னையில் மட்டுமே இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு 100 square feetலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மோர் தென் 1 lakh square feet வரை இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து இந்த துறையில் வந்து இருக்குது. நிறைய மாணவர்களுக்கு வந்து மெயினாக வந்து உங்களுக்கு நாட் ஓன்லி ஒரு இந்தியாவில் மட்டும் ஒர்க் பண்ணாமல் அப்ராட் கண்ட்ரீஸில், மெயினாக கல்ஃப் கண்ட்ரீஸ், துபாய் இஸ் த ஹப் ஃபார் லாஜிஸ்டிக்ஸ், அது மாதிரி சிங்கப்பூர், இங்கே வந்து உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள், சேல்ரி க்ரோத் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி யூரோப் கண்ட்ரீஸில் வந்து உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு போர்ட் இருக்கோ, உதாரணத்துக்கு முக்கியமாக சொல்லலாம் போர்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ நமக்கு போர்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்போ அந்த போர்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம் பண்ணுறாங்க, அப்போ போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் படிப்போம். ஸோ அது மாதிரி மெரைன் ரிஸ்க் இன்சூரன்ஸ் ரெலவெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஹை எண்ட் லெவலாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த டிகிரியில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகே சார், பிஸ்னஸோட லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கை தொடர்புபடுத்திய விக்னேஷனுடைய கேள்விக்கு உங்களுடைய விடை அவருக்கு நிச்சயமாக உதவிகரமாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் அடுத்த காலர் பெங்களூரிலிருந்து பிரியங்கா. வணக்கம் பிரியங்கா, உங்களுடைய கேள்வியை சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம்மா. வணக்கம் சார், என்னோட நேம் பிரியங்கா, நான் பெங்களூர்ல இருந்து கால் பண்ணியிருக்கேன். ஓகே. நான் 12th காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் சார். 352 மார்க் எடுத்திருக்கேன். ஏவியேஷன் கோர்ஸ்ல இன்ட்ரெஸ்டட். அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கா சார்? ஓகேம்மா, ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள், நான் சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு ஏவியேஷன் அப்படிங்கிறதுல பர்செட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய டிகிரி பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், தென் பிஎஸ்சி ஏவியேஷன், எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். பிஎஸ்சி ஏவியேஷனுக்கு நீங்கள் 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது கம்பல்சரி. அதாவது நீங்கள் ஃபஸ்ட் குரூப் எடுத்து படிச்சிருக்கீங்க, இல்லை பியூர் சயின்ஸ், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ்லலாம் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா பிஎஸ்சியில் ஏவியேஷன் எடுத்து பண்ணலாம். இல்லை அதர் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ காமர்ஸ் பேக்ரவுண்ட், வொகேஷ்னல், பிஸ்னஸ் மேத்ஸ், வேறு அதர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கேன் ஸ்டடி பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஏர்போர்ட்டோடைய ஆப்ரேஷன்ஸ் பற்றி பறிக்கக்கூடிய ஒரு படிப்பு. ஏர்போர்ட்டில் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் என்ன இருக்குது, அங்கே என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக படிக்கக்கூடிய ஒரு துறை தான் இந்த பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு. முக்கியமாக
கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு இந்த துறையை டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு நிறைய பட்ஜெட்டில் வந்து பட்ஜெட் ஒதுக்கிட்டு இருக்காங்க, நிறைய ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸோடைய எண்ணிக்கையும் இப்போ இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா அதிக லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். அதாவது அதிகமாக வந்து ஒவ்வொரு ஏர்போர்ட்டுமே வந்து பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டாக நம்பர் ஆஃப் ஏர்லைன்ஸ் வரக்கூடிய ஏர்லைன்ஸோட எண்ணிக்கை அதிகமாகுது. அதேமாதிரி அங்கே ஒரு பெர் இயருக்கு எவ்வளோ பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க அந்த எண்ணிக்கை அதிகமாகுது. அதேமாதிரி எவ்ரி இயருக்கு இன்னும் எவ்வளோ கார்கோஸ் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அதோடைய வெயிட்டேஜ் வந்து இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இன்க்ரீஸ் ஒரு கிராஃப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய லெவல்லையே நம்மளால் வந்து பார்க்க முடியும். இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் மெயினாக அசட்டில் வந்து சென்னை கேம்பஸ் கோயம்புத்தூர் கேம்பஸில் பாய்ஸ்க்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஹெல்ப்லைன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு அந்த ஹாஸ்டல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே சார், ஏவியேஷனை பொறுத்தவரை டெக்னிக்கலாக இருக்கும் பட்சத்தில் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஏவியேஷன் எடுக்கலாம். பிபிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்மேன் அதர் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். சார், ஏவியேஷன் பற்றி பேசினோம், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் பற்றி பேசினோம். அடுத்ததாக இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி சார், ஆசட்டில் வழங்கக்கூடிய முக்கியமான கோர்ஸில் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டியும் ஒன்று. ஸோ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டின்னு வரும்போது எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இந்த படிப்பை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்? அதாவது இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்லமா பிஎஸ்சி, தென் எம்எஸ்சி, எம்பிஏ ப்ரோக்ராம், +2 முடித்த மாணவர்கள் வந்து 3 இயர் டிகிரி வந்து பண்ண முடியும் பிஎஸ்சி சேஃப்டி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில். அது ஏற்கனவே வந்து பாலிடெக்னிக்கில் டிப்ளமா முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள், நாங்கள் டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமா இசிஇ, டிப்ளமா EEE இந்த மாதிரி ஏதாவது வந்து 3 இயர் டிப்ளமா முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த 3 இயர் பிஎஸ்சியில் அண்ட் டைரக்ட் செகண்ட் இயர் ஜாயின் பண்ண முடியும் லேட்டரல் என்ட்ரியில். ஸோ சேம் லைக் தட் வந்து ஏற்கனவே டிகிரி முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள், நான் வந்து ஒரு பிகாமோ, பிஏ, பிபிஏ, பிஇ முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் வந்து எம்பிஏ பண்ண முடியும். எம்பிஏ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டிகிரி வந்து அவங்க பண்ணலாம். இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, உங்களுக்கு உதாரணத்துக்கு எந்த ஒரு படிப்புமே நீங்கள் எதை படிக்கிறீங்களோ அந்த குறிப்பிட்ட துறையில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெரைன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னா ஒன்லி மெரைன் செக்டார்ஸில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா ஒன்லி கன்ஸ்ட்ரக்ஷனில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க. பட் இதுவே வந்து உங்களுக்கு ஒரு சேஃப்டி மேனேஜ்மெண்ட் எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எல்லா துறைகளுக்குமே வேலைக்கு போக முடியும். ஒரு இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரி, தென் ஆயில் ரெஃபைனரிஸு, ஷிப்பு, ஹார்பர், ஏர்போர்ட், பவர் பிளான்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், ஈவன் தோ மெரைன், ஃபுட் இண்டஸ்ட்ரி, அதாவது உங்களுக்கு என்னென்னலாம் தொழில் இருக்கோ, ஆக்குபேஷனல் ஹெல்த் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் என்னென்னலாம் தொழில் இருக்கோ, ஸோ அதன் எல்லாத்தோடைய ஹெல்த் அண்ட் சேஃப்டியை ஹவு டு மேனேஜ், ஹவு டு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு படிக்கக்கூடிய ஒரு துறை தான் இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. அப்போ அதாவது இந்த 3 இயர்ஸ் டிகிரியில் எல்லா சப்ஜெக்ட்டுமே அதில் கவர் ஆகும். அதில் மெக்கானிக்கல் வரும், எலக்ட்ரிக்கல் வரும், சிவில், கெமிக்கல், பெட்ரோலியம், ஆயில் அண்ட் கேஸ், மெரைன், பட் எல்லாம் சேஃப்டி ஓரியன்டாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் சேஃப்டி, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, பெட்ரோலியம் சேஃப்டி, கெமிக்கல் சேஃப்டி, மெரைன் சேஃப்டி அப்படின்னு எல்லாம் சேஃப்டி ஓரியன்டாக இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு அவங்க இந்த எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே ஒரு சேஃப்டி ஆஃபீஸராகவோ சேஃப்டி இன்ஜினியராகவோ ஒர்க் பண்ணக்கூடியதை பார்க்க முடியும். அவங்களுடைய மேஜரான ரோல் வந்து ஒரு 0% ஆஃப் ஆக்சிடெண்ட்டை வந்து டெவலப் பண்ணக்கூடியது தான் அவங்களுடைய முக்கியமான ரோல். நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரிஸ் பொறுத்தளவு மெயினாக ஆயில் ரெஃபைனரி செக்டார், தென் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்லலாம் அதிகமான வேலை வாய்ப்புகள். ஒரு 3 இயர் பிஎஸ்சி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் முடிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டார்லேயும் ஜாப் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் இந்த இன்டர்நேஷ்னல் கோர்சஸ் வந்து ஒரு சில கோர்சஸ் இருக்குது, நிபோஷ், ஐஓஸ் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் அவங்க அந்த டிகிரியோடு சேர்த்து முடிக்கும் போது இன்னமும் வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஓகே சார், இப்போ சேஃப்டியை பாதுகாப்பை வேண்டுகிற அனைத்து துறைகளிலுமே இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க, ஊட்டியிலிருந்து நந்தினி. வணக்கம் நந்தினி, உங்களுடைய கேள்வியை சார் கிட்ட முன்வைக்கலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. பையன் வந்துங்க +2 காமர்ஸ் படிச்சிருக்கிறாங்க சார். ஓகே. தம்பி வந்து பிஇ படிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா 2-3 காலேஜ் போனோம், எங்களுக்கு எதுவும் செட் ஆகலைங்க சார். அப்ப யூடியூப்ல நம்ம காலேஜ் பத்தி எல்லாம் விசாரிச்சோம். எங்களுக்கு அசட் காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஓகே. அதனால என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத கேக்குறேங்க சார். காலேஜ் டைரக்டா விசிட் பண்ணாங்களா இல்ல ஆன்லைன்ல பண்ணிக்கலாங்களா எப்படின்னு கேக்குறேன். ஓகேமா.
அதாவது இன்ஜினியரிங் பொறுத்தளவு வந்து உங்களுக்கு எப்போதுமே டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான துறைகள் இருக்குது. பட் அதில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஒன் திங். அண்டு இன்ஜினியரிங் பொறுத்த நல்ல மேத்ஸில் வந்து நல்ல பசங்க எப்போதுமே ஒரு 90% எடுப்பாங்க சார் அப்படின்னா செட் ஆகும். ஒரு பார்டர்லேயோ இல்லை ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்ஜினியரிங் அப்படிங்கிறது மேத்ஸ் அவங்க இன்ஜினியரிங் படிக்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஒன் திங். பட் நீங்கள் அசட்டில் வந்து ஆஃபர் பண்ணக்கூடிய டிகிரிஸில் வந்து எனக்கு எது சார் சூட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் வந்து பெட்டராகவே இருக்கும் மேபி. என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா, எந்த ஒரு டிகிரியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிகிரிஸ் வந்து நீங்கள் யூஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஜி படித்தா தான் வேல்யூ அப்படின்னு இருக்கும். ஒரு பிசிஏனா திரும்ப எம்சிஏ படிக்கணும், ஒரு பிஎஸ்சி ஐடினா திரும்ப எம்எஸ்சி ஐடி படித்தா தான் வேல்யூ அப்படின்னு அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அந்த யூஜி மட்டுமே போதுமானதாக இருக்காது. திரும்ப ஒரு பிஜி படித்தா தான் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு சில டிகிரிஸ் இப்போ நம்ம அசட்டில் கொடுக்கக்கூடிய டிகிரி எல்லாமே வந்து நெக்ஸ்ட் நீங்கள் பிஜி படித்தா தான் வேல்யூவான்னு கேட்டிங்கன்னா 100% வந்து கிடையாது. ஒரு பிஏ லாஜிஸ்டிக்ஸ் படித்தாங்க அப்படின்னா அதை வச்சு அவங்க ஜாபுக்கு போக முடியும். அதுமாதிரி ஒரு பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்கன்னா அதை வச்சு அவங்க பிளேஸ்மெண்ட் ஆக முடியும். பட் மேற்கொண்டு எம்பிஏ அப்படிங்கிறது அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே அந்த எம்பிஏ ப்ரோக்ராம் பண்ணலாம், ஒரு பார்ட் டைம்லேயே பண்ண முடியும். இது உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். தென் நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க. நீங்கள் எந்த படிப்பை எங்கே படிக்க விரும்பினாலும் பெட்டர் நீங்கள் காலேஜை நேரில் போய் பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம ஆன்லைன் அப்படிங்கிறது நம்ம அந்த கோவிட் டைமிங்கில் ஆன்லைன் அட்மிஷன்ஸ்லாம் பண்ணோம், ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவல் பண்ண முடியாத சூழல் இருந்தது. இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாததுனால நீங்கள் நேரில் போனீங்கன்னா அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், அது இன்னும் கோர்ஸில் வேறு என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது. இப்போ கரண்ட் இயர் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ உதாரணத்துக்கு லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த வருஷம் 2024-25 முடித்த மாணவர்கள் எங்கெல்லாம் வேலை வாய்ப்புக்கு போயிருக்காங்க, பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு எப்படி அச்சீவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கேம்பஸ் இன்டர்வியூ வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் டைரெக்டாக போனீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். அது ஒரு வேல்யூவான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு நேரில் போங்க. நான் சொன்னது லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங். இல்லை இன்னும் 2 கோர்ஸ் ஏவியேஷன் இருக்குது, ஆர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், அதோடைய டீட்டெயில் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் அந்த டிகிரி எடுத்துக்கலாம். அண்ட் முக்கியமாக நீங்கள் அசட்டில் எந்த டிகிரி எடுத்தாலுமே கூடுதலாக மற்ற அதர் கோர்ஸ்லேயுமே அசட்டில் கொடுக்கக்கூடிய கோர்சஸில் ஒரு டிப்ளமா கோர்சஸ் வந்து நீங்கள் கூடுதலாக படிக்க முடியும். உதாரணத்துக்கு லாஜிஸ்டிக்ஸ் படிச்சிங்கனாலும் ஏவியேஷன் ஒரு டிப்ளமா பண்ணலாம். ஏவியேஷன் படித்த மாணவர்களும் ஒரு சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டோ ஒரு டிப்ளமா படிக்க முடியும். ஓகே சார், அடுத்ததாக நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க மாணவர்களுடைய பெற்றோர்களுடன் காலேஜை ஒரு தடவை விசிட் பண்ணுவது அத்தியாவசியம் அப்படின்னு, காலேஜை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக. ஸோ மாணவர்கள் தன்னுடைய காலேஜை செலக்ட் பண்ணும்போது இந்த விசிட் அதை தாண்டி மாணவர்களுடைய காலேஜில் அவர்கள் உற்று நோக்க வேண்டிய பிற விஷயங்கள் என்ன சார்? காலேஜில் எத்தகைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது, அதையெல்லாம் மாணவர்கள் எதன் அடிப்படையில் அவங்க மேற்பார்வையிடணும்? அதாவது காலேஜ் ஒன்ஸ் டைரெக்டாக விசிட் பண்ணாலே ஒரு சில விஷயங்களை அவங்க தே கேன் ஐடென்டிஃபை. அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், லேப் ஃபெசிலிட்டிஸ், மெயினாக பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். அண்டு அவங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த த்ரூஅவுட் த இயர் ஒரு 1 இயர் ஒரு லாஸ்ட் அகடமிக் இயர் ஃபுல்லாகவே என்ன மாதிரி அவங்க ஃபங்க்ஷன் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஐ மீன் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா எத்தனை ஐவிஸ் போயிருக்காங்க, லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்னா எத்தனை இண்டஸ்ட்ரியல் விசிட் போயிருக்காங்க, ஆன் ஜாப் ட்ரைனிங்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஆன் ஜாப் ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு பேசிக்காகவே ஒரு காமனாகவே சோஷியல் மீடியா, நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா பேஜஸில் எனி பேஜஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே அது எல்லா விஷயத்தையுமே நம்ம ஈஸியாக வெரிஃபை பண்ண முடியும் ஒன் திங். அண்ட் கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட கூட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கேட்கலாம், முடித்த மாணவர்கள்கிட்ட கேட்கலாம். ஏன்னா நீங்கள் இந்த ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அந்த படிப்பு என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், எங்கெல்லாம் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதோட க்ரோத் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணணும். நீங்கள் வெறும் படிப்பு மட்டுமே, ஃபார் உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்க மாணவர்கள் விரும்புகிறாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அதை படித்தா எங்கே வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற நம்ம இப்போ கோர்ஸ் மட்டும் எல்லோரும் ஏஐங்கிறாங்க, ஏஐ தான் ஃப்யூச்சருங்கிறாங்க, ஏஐ படித்தா தான் ஃப்யூச்சரில் சக்ஸஸ் பண்ண முடியுங்கிறாங்க. அதுக்காக போய் ஏஐ எடுத்து படிக்கக்கூடாது. ஸோ அது உண்மையாகவே அது என்ன சப்ஜெக்ட் இருக்கும், அது எதுலேருந்து வந்தது,
இப்போ எப்படி புதுசாக ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்குன்னா அது எப்படி ஹவு இட் இஸ் பாசிபிள், எதோட அப்டேஷன் ஆகுது, அது எதோடைய அப்டேஷனாக தானே இருக்கணும். அப்போ எதோடைய அப்டேஷன் எது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணணும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க. திருச்சியிலேருந்து சவாப் ஹுசைன், வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன சார் கிட்ட கேட்கலாம்? சார் வணக்கம் சார். வணக்கம். சார் ஆக்சுவலா தம்பி வந்து +2ல 450 மார்க் எடுத்திருக்கான் சார். ஓகே. ஃபர்ஸ்ட் குரூப் ஸ்டூடண்ட்ஸ். ஆக்சுவலா வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சோ இப்போ தம்பி வந்து இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறாரு சார். பட் ஆனா அவரை வந்து நான் சேஃப்டி படிக்க சொல்றேன். ஏன்னா நானே எங்க கம்பெனில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஓகே. சோ அவர் வந்து இப்போ இன்ஜினியரிங் போகணுங்கிறாரு, இல்ல நான் சேஃப்டி படிக்கிறேன். இப்ப சேஃப்டி படிச்சா நம்ம இந்தியால எப்படி சார் ஸ்கோப் இருக்கு? ஃபாரின்ல நல்ல ஸ்கோப் இருக்கு, இப்போ இந்தியால எப்படி சார் ஸ்கோப் இருக்கு சேஃப்டிக்கு? ஓகே. அதாவது சேஃப்டி மேனேஜ்மெண்ட் வந்து இந்தியாவில் இருக்க வாய்ப்புகள், அவர் ஆல்ரெடி அப்ராடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இதோட வேல்யூ என்ன, அப்ராடில் வந்து எந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் இதுக்கு எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எந்தளவுக்கு இதுக்கு சேல்ரி க்ரோத் இருக்குது, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இந்த டிகிரி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஸோ உங்களை மாதிரி ஃபாரினில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய ரெஃபரன்ஸ், இதை எடுத்து படிங்க, இதை படித்தா வேல்யூ இருக்குது, இதை படித்தா ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய மாணவர்கள் தான் முக்கியமாக அதிகமாக இருக்காங்க. ஸோ இதில் வந்து அவர் சொன்ன மாதிரி அப்ராடில் வந்து நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது, நல்ல சேலரி க்ரோத் டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்குது. இப்போ இந்தியாவில் எந்த அளவுக்கு இதுக்கு வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்தியாவில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ், ஈவன் தோ நம்ம உதாரணத்துக்கு முக்கியமான ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எல்லா மேஜர் மெட்ரோ சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே இந்த ப்ராஜெக்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் ஒன்று ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 கம்ப்ளீட் ஆகி அடுத்தடுத்த ஃபேஸ் வந்துட்டு இனிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இன்னும் ப்ரொஃபஷ்னல்ஸ், சேஃப்டி ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படுறாங்க. அதே மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வந்து டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக அதிகமாக போயிட்டுருக்கிறதுனால இங்கே வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது, இந்தியாவில் உருவாகிட்டு இருக்குது. நிறைய உங்களுக்கு டாப் எம்என்சி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனிஸ், அதே மாதிரி ஆயில் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடியது, அதே மாதிரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது இப்போ கெமிக்கல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்கள்லையுமே எதுலேயுமே கெமிக்கல் இல்லாமல் கிடையாது. நம்ம காலைல எழுந்திரிச்சது உடனே நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டூத் பேஸ்ட்லேருந்து நைட் நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு ஆல் அவுட் வர இட்ஸ் ஆல் கெமிக்கல் பேஸ்டு. ஸோ அதை இங்கேயோ ஒரு கெமிக்கல் ரெலவெண்ட்டாக ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து மேனுஃபேக்சரிங் ஆகி வரக்கூடியது. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து அதிகமான வேலை வாய்ப்புகள், அதே மாதிரி ஃபார்மா ரெலவெண்ட். நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துக்கிறது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ இந்தியாவில் அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு துறை. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் மேனுஃபேக்சரிங் இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நியூ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அதிகமாக வந்துகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டுமே, அதாவது தேவைகள், மேன் பவர்ஸுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது. ஸோ பட் என்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ராடில் வாங்கக்கூடிய சேலரிக்குமே இந்தியாவில் வாங்கக்கூடிய சேலரிக்கு உங்களுக்கு மேபி டிஃபர் ஆகலாம். ஸோ அதுவுமே நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில், ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், சப்ஜெக்ட் ஸ்கில் இருக்குது. ஒரு எம்என்சியில் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஜாப் அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக அதோடைய சேலரி க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே சார், ஃபுட் சேஃப்டி தொடங்கி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வரைக்கும் சேஃப்டி ப்ரொஃபஷனல்ஸினுடைய ஸ்கோப் அதிகமாகவே இந்தியாவில் இருக்குது அப்படின்ற ஒரு புரிதல் ஏற்படுத்தியிருக்கீங்க சார். சார் அடுத்ததாக பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் பற்றி பேசலாம் சார். அந்த பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் கோர்ஸை எந்த அகடமிக் பேக்ரவுண்டுடைய மாணவர்கள் தேர்ந்தெடுக்கலாம்? 11th 12th எந்த அகடமிக் பேக்ரவுண்டுடைய மாணவர்கள் தேர்ந்தெடுக்கலாம்? அதாவதுமா உங்களுக்கு பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸில் தெர் இஸ் அ நோ யூஜி கோர்ஸ். ஒரு +2 முடித்த மாணவர்கள் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இல்லை. அது ஆஃபர் பண்ணுறதே என்னென்னு கேட்டிங்கன்னா எம்பிஏ ப்ரோக்ராமில் தான் ஆஃபர் பண்ணுறாங்க, எம்பிஏ பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். ஸோ அப்போ இந்த எம்பிஏ பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் யார் படிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே யூஜி படிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள், ஒரு பிகாமோ பிஏ பிபிஏ ஆர் இன்ஜினியரிங் முடித்த மாணவர்கள் வந்து அந்த எம்பிஏ பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத எடுத்து படிக்கலாம். இந்த எம்பிஏ பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது இப்போ நமக்கு எந்த அளவுக்கு இந்த டேட்டா சயின்ஸ், அதாவது இப்போ நமக்கு அதிகமாக இப்போ நமக்கு வந்து இப்போ ஏஐஎம்எல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் பற்றி பேசுகிறோம், அது மாதிரி டேட்டா சயின்ஸ் பற்றி பேசுகிறோம். அப்புறம் ஐடியில் வந்து ஒர்க் பண்ணணும், அதாவது
இண்டஸ்ட்ரியல் ஒரு ஜாபுக்கு போகணும் விரும்பக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ எல்லா துறைகளுக்குமே ஒரு தேவைப்படக்கூடியது. ஒரு முக்கியமாக அதாவது டாப் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் லைக் உங்களுக்கு சாஸ், கேபிஎம்ஜி இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாமே அவங்களுடைய மாடூல்ஸை வந்து ட்ரைன் பண்ணி ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் கொடுக்கக்கூடியதை வந்து நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ எம்பிஏ பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு யூஜி முடித்த மாணவர்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம். நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அசட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான சப்ஜெக்ட்ஸே வந்து நம்ம இண்டஸ்ட்ரி தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. காமனாக இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் வந்து காலேஜில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் எடுத்தாலுமே முக்கியமான ஒரு சில பேப்பர்கள். அதே மாதிரி உங்களுக்கு காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் ஹெச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுமே வந்து இந்த எம்பிஏ பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல கவர் ஆகிடும். ஓகே சார், யூஜி ப்ரோக்ராம் அல்லாது ஒரு பிஜி ப்ரோக்ராமாக எம்பிஏவில் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் இருக்கிறதாக ஒரு புரிதல் ஏற்படுத்தியிருக்கீங்க சார். ஸோ அடுத்ததாக லேண்ட் சர்வே இன்ஜினியரிங் ஆசட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய மற்றொரு கோர்ஸ். ஸோ இந்த லேண்ட் சர்வே இன்ஜினியரிங் எத்தகைய வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும், அதை பற்றிய ஒரு புரிதல் சார். அதாவது உங்களுக்கு லேண்ட் சர்வே இன்ஜினியரிங்லேயே இட்ஸ் டிப்ளமா கோர்சஸ். அதாவது டிப்ளமா அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு அது வந்து சிவில் ஓரியன்ட் ஒரு சிவில் பேஸ்டு கோர்ஸ். ஸோ ஏற்கனவே ஒரு பிஇ சிவில் இன்ஜினியரிங்கும் டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங்கும் முடித்த மாணவர்களுக்கு வந்து இது இந்த அப்படி ஒரு சர்வே அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படின்னா ஒரு ஏரியா என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். மற்ற மாணவர்களுக்கு வந்து அது என்ன சார், வாட் இஸ் தட் லேண்ட் சர்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தளவு எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே வந்து பேசிக் அப்படிங்கிறது சர்வேயிங் ஒர்க்கு தான். அப்போ இந்த சர்வேயிங் அப்படிங்கிறது உங்களுக்கு நாட் ஓன்லி த மினிமம் ஒரு 5 to 10 ஏக்கர்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் அதற்கும் மேலே ஒரு 1000 ஏக்கர்ஸ் 5000 ஏக்கர்ஸ்லாம் இருக்குது. அது மாதிரி ரோட் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும்போது ஸோ பேசிக் அப்படிங்கிறது சர்வேயிங். அப்போ சர்வேயிங் அப்படிங்கிறத மேனுவலாக பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இப்போது உள்ள இதுக்கு இல்லை. அதை வந்து இப்போ அட்வான்ஸ் லெவல் எக்யூப்மெண்ட்ஸ், அட்வான்ஸ் லெவல் டிஜிட்டலைஸ்டு மிஷின்ஸ் வந்து நிறையா இருக்குது. அப்போ அந்த சர்வேயிங் அப்படிங்கிறதுக்கு டோட்டல் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷின் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி சர்வே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி படிக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் சப்ஜெக்ட் தான் வந்து இந்த டிப்ளமா இன் லேண்ட் சர்வே இன்ஜினியரிங் அப்படிங்கிறது. ஸோ அது முக்கியமாக ஏற்கனவே பிஇ சிவில் முடித்திருக்கேன், இல்லைனா டிப்ளமா சிவில் முடிச்சிருக்கேன், இல்லைனா டிப்ளமாவில் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து இந்த லேண்ட் சர்வேயிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவுமே வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் அப்ராடில் குவான்டிட்டி சர்வேயர் இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடியது. இது அசட்டில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக வந்து டீச் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்டாகவே வந்து அந்த டிஜிட்டலைஸ்டு அந்த மிஷின் ஹவு டு ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி எப்படி ரீடிங்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் வந்து நம்ம ஆஃபர் பண்ணுறோம். ஓகே சார், ஒரு காலர் பேசும்போது சொல்லியிருந்தாங்க சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்தியாவில் எத்தகைய ஸ்கோப் இருக்குது, ஃபாரினில் நிறைய ஸ்கோப் இருப்பதாக பேசினாங்க. ஸோ மாணவர்கள் ஆசட்டை தேர்ந்தெடுத்து ஏவியேஷன், ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இப்படியான கோர்சஸ் படிக்கும்போது அவங்களுக்கு ஃபாரினில் எத்தகைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்திருக்கு சார், அதை பற்றி? அதாவது அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்தளவு வந்து நம்ம எப்போதுமே அசட்டில் வந்து வி ஹாவ் மோர் கனெக்ஷன்ஸ் வித் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஃபாரின் கம்பெனிஸ்ன்னு சொல்லலாம். டைப்ஸ் அண்ட் எம்ஓயூஸ். இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக வந்து நிறையா யூனிவர்சிட்டிஸ் கூட வந்து நம்ம வி சைன்ட் எம்ஓயூ ஃபார் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், ஃபேக்கல்ட்டி எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். தென் வி கேன் ஆர்கனைசிங் ஜாயிண்ட்லி இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், ஒர்க் ஷாப், செமினார்ஸ். இது எல்லாமே இது என்னுடைய பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குளோபல் லெவலில் வந்து அவங்களுடைய மைண்ட் செட் வந்து டெவலப் பண்ணுறது, நாலேஜை வந்து டெவலப் பண்ணுறது. இப்போ இந்தியாவிலேயே வந்து இப்போ நம்ம சென்னையிலேயோ இல்லை கோயம்புத்தூர்லேயோ வந்து ஒரு 3 years ஒரு டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களோ இல்லை ஒரு 2 year மாஸ்டர் படிக்கக்கூடிய மாணவர்களோ ஃபுல் டைமாக இங்கே மட்டுமே படிக்காமல் அவங்க ஸ்டடீஸ் டூரேஷன்லேயே ஒரு 10 to more than ஒரு 20 days வச்சுக்கலாமே, ஒரு 20 days வந்து அவங்க ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டியில் போய் ஸ்டே பண்ணி படிக்கும்போது நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அது மாதிரி ஃபாரினில் வந்து இன்டர்ன்ஷிப், ஒரு ஆன் ஜாப் ட்ரைனிங், ஃபாரினில் வந்து ஆன் ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து நிறையா உங்களுக்கு அது ரெலவெண்ட்டான இண்டஸ்ட்ரீஸ். இப்போது வந்து ஒரு ஏவியேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து
ஃபாரினில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறது. இதுமாதிரி லாஜிஸ்டிக்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஃபாரினில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் ஆன் ஜாப் ட்ரைனிங் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாங்க, நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை வந்து அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம வி ஹாவ் அ டிபார்ட்மெண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப். அந்த டிபார்ட்மெண்ட் த்ரூ வந்து தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் பிளேஸ்மெண்ட் இன்டர்ன்ஷிப் எம்ஓஎஸ் த்ரூ தே ஆர் ஒர்க்கிங் மோர்னு சொல்லலாம். பட் இதில் வந்து அதிகமாக இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து நம்மளுடைய அலுமினிய மீட்டே வந்து அப்ராடில் தான் கண்டக்ட் பண்ணோம். முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு வந்து ஃபாரினில் நடந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய மோர் கனெக்ஷன்ஸ் வி ஹேவ். ஓகே சார், இன்டர்ன்ஷிப் பற்றி பேசியாச்சு, ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பேசினோம் சார். அடுத்ததாக ஆசட்டனுடைய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், பிளேஸ்மெண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், அதை பற்றி சார். அதாவது எப்போதுமே வந்து ஒரு கல்வி எப்போ முழுமை அடையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100%, 99% மார்க் எடுத்தால் அது ஃபுல்ஃபில்டான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். அவர் எப்போ அது ஃபுல்ஃபில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அவர் என்ன படிச்சிருக்காரோ அது ரெலவெண்ட்டான ஒரு ஜாப் எடுத்து ஜாபில் ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவல் ஒரு 2-3 இயர்ஸில் வந்து நல்ல ஒரு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், வளர்ச்சி, சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா தான் அது ஒரு ஃபுல்ஃபில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அதற்கு வந்து அடிப்படையாக 2 விஷயம் நம்ம வந்து முக்கியமாக பார்க்கணும். ஒன்று வந்து அவங்க படிக்கக்கூடிய படிப்பு மூலமாகவே அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை அவங்களே உருவாக்கிக்கிறது ஒன்று ஆப்ஷன். செகண்ட் திங் வந்து காலேஜில் வந்து த்ரூ ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாகவோ, ஒரு ஆன் கேம்பஸ் இன்டர்வியூலையோ, ஒரு ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூலையோ ஜாபுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இது 2 மோடில் தான் பையன் ஜாபுக்கு போக முடியும். இல்லை நீங்கள் அஃப்கோர்ஸ் வந்து அடுத்த கேட்டகரி வேணால் சொல்லலாம், ரிலேட்டிவ்ஸ் யாராவது ரெஃபர் பண்ணுறாங்க, இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து ரெஃபரன்ஸ், அந்த மாதிரி போகக்கூடிய மாணவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இதில் முக்கியமாக இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எப்போதுமே காலேஜ் கல்லூரிங்கிறது படிக்க மட்டும்தான். நீங்கள் அவங்க பே பண்ணுற ஃபீஸ் வந்து நல்லா படிப்பு சொல்லித் தருவாங்க, நல்ல ஒழுக்கத்தை சொல்லித் தருவாங்க, நல்ல இங்கிலீஷ் பேச வைப்பாங்க, பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுவாங்க, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண வைப்பாங்க, இது எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கூடுதலான ஒரு சப்போர்ட். என்ன எப்படி பேரண்ட்ஸை பொறுத்தவரை நம்மக்கிட்ட படித்த பையன் வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குமோ, அதே மாதிரி காலேஜை பொறுத்தளவு காலேஜஸ்க்கு என்ன தாட் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு பெறணும், ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஸோ அதுக்காக கூடுதலாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் த பிளேஸ்மெண்ட். ஸோ இதில் வந்து நம்ம எவ்ரி இயர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே வந்து ஒரு 99% வந்து வி ஆர் அச்சீவிங் த பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு. இதில் முக்கியமாக சொல்லக்கூடியது என்னென்னா, வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரி வந்து ஒரு 1 or 2, 3, 3 கேட்டகரியில் இருப்பாங்க. ஒரு சில மாணவர்கள் வந்து ஒரு 40,000 சேலரிக்கு ரெடியாக இருப்பான், ஒரு சில பேர் 30,000க்கு தான் ரெடியாக இருப்பான். நான் ரெடியாக இருப்பான்னு சொல்கிறதுங்கிறது அவனோட நாலேஜை சொல்கிறேன். ஒரு சில பேர் 15,000-20,000க்கு தான் ரெடியாக இருப்பாங்க. ஸோ இது அவங்களுடைய கேட்டகரி இப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் ஃபஸ்ட், ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், அண்ட் தென் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், மெயினாக மோர் ப்ராக்டிக்கல் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறது. ப்ராக்டிக்கல் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் ரொம்ப மிக மிக முக்கியம். ஏன்னா வெறும் தியரியை மட்டுமே படிச்சுட்டு நாளைக்கு இன்டர்வியூ போகும்போதோ ஜாபுக்கு போகும்போதோ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுல வந்து சிரமங்கள் நிறையா இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப் எடுக்கிறோம், நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. IVs through, on-job training through, internship through that they can improve their practical skill. ஸோ இதை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைனல் இயரில் ஒரு கேம்பஸ் ட்ரைவ்லேயே வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஒரு 99% வந்து நம்ம எவ்ரி இயர் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணுறோம். அது எவ்ரி இயர் வி ஆர் செலிப்ரேட்டிங் ஆல்சோ. ஓகே சார், செலிப்ரேஷன் பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு செலிப்ரேஷனாக ஆசட்டில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். அடுத்ததாக மாணவர்களுடைய பர்சனாலிட்டியை டெவலப் செய்வதற்காக சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் பிரத்யேகமாக வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறீங்க சார். ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்கை எந்த வகையில் மாணவர்கள் கன்சியூம் பண்ணுறாங்க? ஸோ அதை பற்றி ஒரு அதாவதுமா பல்வேறு பகுதிகளிலேருந்து வரக்கூடிய மாணவர்கள், வேறு டிஸ்ட்ரிக்கோ இல்லை ஒரு அவுட் சைடு டவுன் சவுத்துலேருந்து வரக்கூடிய மாணவர்கள், வேறு அதர் ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள், அது மாதிரி வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போர்டில் படித்த மாணவர்கள், ஒரு ஸ்டேட் போர்டு, மெட்ரிக்கில் இல்லை சிபிஎஸ்சியில் படித்த மாணவர்கள், ஸோ எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே தே ஆர் கம்மிங். அப்படிங்கும்போது இந்த பேசிக்கான ஒரு இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் அவங்க 10th-லையோ 12th ஸ்கூல்ஸ் எல்லாருமே படித்து வந்திருப்பாங்க. இருந்தாலும் அதை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுறது அப்படிங்கிறது, ஏன்னா ஒரு ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேச வைக்கிறது, அதுமாதிரி ஒரு ரைட்டிங் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறது ஒன் திங். அண்ட் முக்கியமாக ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண வைக்கிறது, ஒரு ஸ்டேஜில் பேச வைக்கிறது,
ஒரு 40 பேருக்கு முன்னாடி மீட்டிங்கில் பேசுகிறது, ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்குறது. ஸோ இந்த 10 பேர் வச்சு வேலை வாங்குறது அப்படிங்கிறது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. இதெல்லாம் டெவலப் பண்ணால் தான் வேல்யூ. இதெல்லாம் டெவலப் பண்ணும்போது தான் நம்ம we can become ஒரு மேனேஜர் லெவலுக்கு நம்ம வர முடியும். அதாவது நம்ம வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலுக்கு வர முடியும். ஒரு யாரெல்லாம் who are the managers, who are the CEOs, who are the leadersன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு யாருக்கு அதிகமாக லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கோ அவங்க வந்து ஒரு மேனேஜர் கேட்டகரியில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடக்குது அப்படின்னா, அசட்டில் படிக்கக்கூடிய ஒரு +2 முடிச்சுட்டு யூஜி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் இருக்கக்கூடிய மாணவர்களே ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் வந்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் அதில் வந்து நாட் ஓன்லி த சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் மட்டும் அல்லாமல் எல்லா வகையிலையுமே வந்து நம்ம அதை டெவலப் பண்ணும்போது அந்த 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் ஒரு ஏற்கனவே யூஜி முடித்த மாணவர்கள் MBA ப்ரோக்ராம் படிக்கும் போதோ இல்லை +2 முடிச்சுட்டு டிகிரி படிக்கும் போது இந்த ஸ்கில்லெல்லாம் டெவலப் பண்ணணும். இதெல்லாம் டெவலப் பண்ணால் தான் வேல்யூ இருக்கும். ஸோ அதுக்கு நிறைய ஒர்க் அவுட்ஸு, நிறையா வந்து ஸ்டெப்ஸ் டே 1 இருந்தே உங்களுக்கு வந்து நிறைய பிரிட்ஜ் கோர்சஸ், அது மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்டோடைய கிளாஸஸ், அது மாதிரி ஃபுல் டைமாகவே வந்து ட்ரைனர்ஸ் த்ரூ சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கு இதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணும்போது அவங்களுடைய மைண்ட் செட், குட் ஆட்டிடியூடு அதாவது படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத விட இதெல்லாம் செய்யணும், ஏன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும். அதே மாதிரி அது என்னென்னலாம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். நான் வந்து ஒரு 1 லட்சம் சம்பளம் வாங்கணும் ஆசைப்படுறது தப்பு கிடையாது நம்ம. பட் அதுக்கு என்னெல்லாம் நம்ம டெவலப் பண்ணால் அதை வாங்க முடியும். நான் எதுவுமே நான் டெவலப் பண்ண மாட்டேன் சார், பட் எனக்கு சேலரி மட்டும் 2 லட்சம் வேணும் மாதம்னா அவங்க எப்படி ஹவு இட் இஸ் பாசிபிள்? அப்போ ஒரு சில நம்மளை ப்ரிப்பேர் பண்ணணும், ரெடி பண்ணணும், சேலரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம நாமே தகுதிப்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு வாய்ப்புகள் நிறைய க்ரியேட் பண்ணுவாங்க, அதை பயன்படுத்திக்கணும். ஏன்னா இந்த மாதிரி படிப்புகளை படித்தா வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. பட் அது எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது வேல்யூவாக இருக்கும். ஓகே சார், இறுதியாக மாணவர்கள் நான் ஆசட்டில் வழங்கக்கூடிய தொழிற்கல்வி கோர்ஸை இதை தான் செலக்ட் பண்ணிட்டேன், ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணிட்டேன், நான் எப்படி ஆசட்டை அணுகுவது, என்னுடைய அட்மிஷன் ப்ராசஸை எப்படி துவங்குவது அப்படிங்கிற மாணவர்களுடைய கேள்விக்கு உங்களுடைய அதாவது இப்போ உங்களுக்கு அசட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய யூஜி அண்ட் பிஜி எல்லா கோர்சஸுமே அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் ஓப்பன்டு. இன்னும் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு பிரிட்ஜ் கோர்சஸ், இந்த நம்ம பேசின சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்சஸ் எல்லாமே வந்து ஒரு ஜூன் மிடில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் த்ரூ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்களோ பெற்றோர்களோ வந்து நீங்கள் கோயம்புத்தூர் ஆர் சென்னை கேம்பஸை டைரெக்டாக நேரில் போய் பாருங்கள். வேறு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுங்கள். இது என்னென்ன சப்ஜெக்ட் ரெலவெண்ட்டாவோ, ப்ராக்டிக்கல் ரெலவெண்ட் இல்லை பிளேஸ்மெண்ட் ரெலவெண்ட் எல்லாமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கிளாரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்குடான சீட்டை வந்து நீங்கள் பிளாக் பண்ணலாம். மிக விரைவில் வந்து இந்த +2 முடித்த மாணவர்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஒரு 80-90% ஆஃப் த சீட் வந்து ஆல்ரெடி ஃபில்டு. அதேமாதிரி ஏற்கனவே யூஜி முடித்த மாணவர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு சில பேருக்கு இன்னும் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கோம், ஒரு சில பேருக்கு ரிசல்ட் வந்திருக்கலாம், ஒரு சில பேருக்கு ரிசல்ட் வராமல் இருக்கும். பட் அவங்களுக்குமே பிஜி ப்ரோக்ராமே மிக விரைவில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. MBA கிளாஸஸ். இந்த MBA யூஜி பிஜி கிளாஸஸ்ங்கிறது நான் சொல்கிறது ஒரு பிரிட்ஜ் கோர்சஸ், பேசிக்காக அந்த இங்கிலீஷ் ட்ரைனிங், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கமெண்ட்ஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஹெல்ப்லைன் இப்போ நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், கேம்பஸை டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள். ஃபர்தர் மோர் எனி டீட்டெயில்ஸ் என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே சார், இவ்வளவு நேரம் மிக பொறுமையாக மிக ஆழமாக பள்ளிக்கல்வி முடித்த மாணவர்கள் அடுத்து உயர்கல்வியில் சராசரியான ஒரு ஆர்ட்ஸ் குரூப்பையோ இல்லாவிடல் ஒரு இன்ஜினியரிங்கோ எடுக்காமல் ஒரு தனித்துவமான தொழிற்கல்வியை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பது குறித்த நல்லதொரு ஆலோசனை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். உங்களுடைய ஆலோசனையும் சாரினுடைய அறிவுறுத்தல்களும் வழிமுறைகளும் வழி நடத்தல்களும் உங்களுக்கு நிச்சயமாக உதவிகரமாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கனகதாரா. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.